அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் பிளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு வேறுபட்ட முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டு கஃபீல்களிடம் வேலை பார்க்கக்கூடியவங்க, இன்றைக்கி காலையில் போட்ட செய்தின்னு பார்க்கலன்னா மறக்காமல் போய் சர்ஃபான் BA vlog செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல்லையும் ஒரு மிக முக்கியமான தகவல் போட்டுக்கிறேன். பேங்க்கில் யாரெல்லாம் கணக்கு வழக்கு வச்சுருக்கீங்களோ அடுத்த கட்டமே மன்னிப்பே இல்லை, உடனே கைது பண்ண சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமான வீடியோவும் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இன்றைய தினம் என்ன நடக்குது நாட்டில்? ஒரு வழக்கறிஞர் போல ஒருத்தர் வந்து ஒரு நிழல் உலக தாதா ஒருத்தருடைய உயிரை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அதே போல் புத்தளம் பாலாவியில் வைத்து சந்தேகத்துக்கிடமான அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்ட புத்தகம் கடைசியில் கன்னை வைக்கிற புத்தகமாக மாறி இருக்குது. துப்பாக்கியை உள்ளே வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபுல்லாகவே உள்ளே தோண்டி அதுக்குள்ளே புத்தகத்துக்குள்ளேயே வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோ இன்றைய தினம் இலங்கையில் நடந்த சம்பவம். அதே மாதிரி அதிகாலையிலையும் பார்த்திங்கன்னா முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் கையாளாக இருந்த ஒருத்தருக்கும் அவருடைய மகளும் சேர்ந்து இறந்துருக்கிறாங்க. நைட்டே சோழியம் முடிச்சு விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீதிமன்றத்தில் வைத்தே கணேமுள்ள சஞ்சீவையின் கதை முடிந்துள்ளது. இன்றைய தினம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லணும். இந்த அரசியல்வாதிக்கு பின்னால் வால் பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க தானே. நம்ம சில படங்களில் பார்த்துருப்போம் இல்லை, எல்லாமே எங்கள் அண்ணன் பார்த்துக்குவாரா, எல்லாத்துக்குமே எங்கள் அண்ணன் வருவாரடா, எங்கள் அண்ணன் தாண்டா வந்து காப்பாற்றுவார், எங்கள் தலைவன் வருவான்டா அப்படின்னு சொல்லுவோம். டேய் போட சொன்னதே தலைவன் தாண்டா அப்படின்ற மாதிரி சில சீன்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போதைய சிச்சுவேஷன் இருக்குது. டேய் புதக்குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டான், விட்டா நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான், ஆளை அத்து விட்டுரு அப்படின்ற மாதிரியான சில தீர்மானங்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் அதே போல் சில முக்கிய புள்ளிகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான சூழலில் தான் இன்றைக்கி இப்படியான சூழல்கள் நாட்டில் அதிகமாக நடக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாகவே கிட்டத்தட்ட 77க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குது. அதில் 100% அனலைசிங்கில் வாரது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களே, அதே மாதிரி நிழல் உலக தாதாக்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான். இதில் கொல்லப்படுற பலரும் பார்த்திங்கன்னா பல முக்கிய விடயங்களில் பங்களித்தவங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. ஆரம்பம் கிளப் வாசாந்த, அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து முக்கியமான சில புள்ளிகள் தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அரசியல் ஒரு பக்கம், அராஜகம் ஒரு பக்கம். அவ்வளோதான், முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சம்மந்தப்பட்ட நபர் வந்து வழக்கறிஞர் போல ஆடை உடுத்து இந்த பிளாக் கோட் போட்டு வராதே, அவர் தான் அந்த கொலையாளி. ஆனால் அவருடைய கையில் வந்து எந்த ஒரு புத்தகமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து அவருடைய கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அந்த சட்ட புத்தகத்தை. அதுக்குள்ளே தான் துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான அரசியல்வாதியுடைய மிக பெரியோரு பலம் வாய்ந்த புள்ளியாக இருந்தவர் இன்றைக்கி அவங்களுடைய மகளோட சேர்த்து அதிகாலை நேரம் கொல்லப்பட்டிருக்கிறார். මොකද කියන්න තියෙන්නේ මේ ගැන? දැන් පරීක්ෂණ කටයුතු සිද්ධ වෙනවා. උසාවියක් ඇතුළේදී මෙහෙම මිනිස්සු මරනකොට කොහොමද මහ ජනතාවගේ ආරක්ෂාව තහවුරු කරන්නේ? ඒකට අදාළ පියවරක් ඊ රාත්‍රියේදී දෙන්නෙක්ව මරලා තියෙනවා, තාත්තවයි දුවවයි. එතකොට කොහොමද ආණ්ඩුවක් විදියට මෙහෙම වෙද්දි මිනිස්සුන්ගේ ආරක්ෂාව තහවුරු කරන්නේ? එමෙතුමා මොන හරි පියවර අරන් තියනවද මේ සම්බන්ධයෙන්? ඔව් දැන් ඊට අදාළ සියලුම පුද්ගලයන් හඳුනගෙන තියෙනවා. ඊට අදාළ සියලු පියවර ඔබතුමාලා දරුවා කියන දෙයක් තමයි ජාතික ආරක්ෂාව තහවුරු කියලා. මේ හරහා මේ ජාතික ආරක්ෂාව තහවුරු වෙලා තියෙනවද ඇත්තටම? මහදවල් උසාවියක් ඇතුළේ මිනිහෙක් වෙඩි තියලා මරනකොට කොහොමද මහ ජනතාවගේ ආරක්ෂාව තහවුරු කියන්නේ? අරගෙන ඉඳ ගන්නවා නේතුරා. ඒ කියන්නේ ඔබතුමාලා ඒ කාලේ නීතිඥ වෘත්ත ගන්න කාලේ මේ වගේ දේවල් තුනද? මේවා දේවල් වෙලා තියෙනවද? අර වාහනේ ගේන්න කියන්නකෝ. මේ පළවෙනි කතාවට ගේන්න කියන්නකෝ. ඇවතුමා මේකට පොඩ්ඩක් උත්තරයක් දීලා යන්නකෝ. කවුද පොලිසිය? PS වල නැද්ද මේ? කතා කරනවා. හරි
තවදුරටත් තාන්නට පුළුවන් ද මහ ජනතාවගේ ආරක්ෂාව තහවුරු කරන්න? ඇත්තට මේ වගේ නඩකටයුතු මෙහෙම ප්‍රසිද්ධිය උසාවි හරහා කිරීම සුදුසුද? මම උසාවියෙන් වැඩි කියපු දැන. මම වාහනේ පොඩ්ඩක් බලන්න ගියපන් කොහෙද කියලා මචං. අර සුප්‍රීම කෝට් එකට යන්නේ. සුප්‍රීම කෝට් එකට යන්නේ යන්න බෑ. මේ උසාවිය අතුරු නෙමෙයි නේද? දැන් මෙතන මේ මෙතන නෝ අපි க்ளீன் ஸ்ரீலங்கா இதுதானா கடைசியில் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எது எப்படியோ. நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாட்டில் ஏதாவது உங்களுக்கு பழைய பெண்டிங் கேஸுகள் பெட்டி கேஸுகள் ஏதாவது இருக்குதுன்னா யார் சரி ஒருத்தரை முதலாவது வீட்டிலேருந்து யார் சரி ஒருத்தரை சம்மந்தப்பட்ட அந்த ஏரியாக்குரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி முதல்ல விசாரிச்சுக்கோங்க. நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஒரு உங்களுக்கு மேலே இருக்கிற கேஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது, பிடி வாரண்ட் இருக்குதா, அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை சும்மா நார்மலாக தான் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாட்டில் காலடி எடுத்து வச்சு அடுத்த கணமே கைது நடவடிக்கை துரிதமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அதால் கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்டே போங்க. வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கடைசியாக குடும்பத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழலும் வரலாம். அதால் எதுக்கும் தயாராக நாட்டுக்கு போங்க. அப்படி இப்போ ஏதாவது கேஸுகள் இருந்தால் தயவுசெய்து யாரையாவது ஒருத்தர் அனுப்பி செக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கான்றதை பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளோட சாவகாசம் வச்சா, தாதாக்களோட சாவகாசம் வச்சா கடைசியில் இதுதான் நிலைமை, இதுதான் நிதர்சனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.